நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆனாலும் வந்து இந்த தெருவில் தான் 4வது வீடுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து அந்த லேடிக்கு ஃபோன் போடுறாங்க. ஹலோ அக்கா, நீங்கள் சொன்ன அந்த 3 தென்னை மரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கிட்டக்க வந்துட்டேன். எந்த வீடுன்னு? இந்த பக்கத்தில் தான்மா, இந்த நான் வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. மாமி நான் சொன்ன மாதிரி ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டியே, பரவாயில்லையம்மானே. ஆமாக்கா, இதான் ராஜி, என் தங்கச்சி. நல்லா படிப்பாக்கா. அவங்களோட டிபார்ட்மெண்ட்லேயே அவள் தான் ஃபஸ்ட்டு மார்க்குன்னு பாருங்களேன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவள் தான்க்கா கிளாஸே டீச் பண்ணுவா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, இதுதான் ஃபைனல் இயர். ஆனால் அதோட சேர்த்து அப்படியே பார்ட் டைமாக வந்து டியூஷன் எடுப்போம்னு சொல்லி நான் இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, உங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்க அக்கான்னு? பையன் 4th, பொண்ணு 3rd படிக்கிறாமா. அவங்க அப்பா டியூஷன் வெளியில் சேர்க்கலான்னு பார்க்குறாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஹோம் டியூஷன் வந்து எடுத்தா. பட் அந்த பொண்ணுக்கு இப்போ வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதனால் எடுக்க முடியல. ஆனால் வெளியில் டியூஷன் அனுப்புனா 50ஓட 50 நம்ம பிள்ளைங்க ஒன்றா இருக்குங்களா. ஸோ கவனிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் ஹோம் டியூஷன் ரெடி பண்ணுறோம். செலவானாலும் பரவாயில்லம்மா, பிள்ளைகள் நல்லா படிக்கணும்ல. அவங்க அப்பாவுக்கு நல்லா படிக்கணுமா, ரேங்க் அவங்க வச்சிருவீங்கன்னு. அதெல்லாம் கவலை விடுங்கக்கா, நல்லா படிக்க வச்சிருவேன் நான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அப்போ நீ சனி ஞாயிறு வரியா இல்லை டெய்லியும் கிளாஸ் எடுக்கிறியாம்மா அப்படிங்கிறாங்க.